ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மினி விலாகுன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துலையே உட்காந்துருக்கேன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் திடீர்னு மழை வந்துருச்சுங்களா. மழை வந்தது மட்டும் இல்லாமல் லேசாக தூறல் மாதிரி போட்டு அப்படியே சிலு 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 சிலுன்னு காற்றடிக்குதுங்க. வேறு லெவலில் ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சா. எங்கள் வீட்டுக்கார் வாங்க அப்படியே நடந்து போயிட்டு வரலாம், ஜாலியாக கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்தேங்க. ஏன்னா கூப்பிட்டதுமே போனால் நான் கூப்பிட்டேன் நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்பாங்கள்ல. அதனால சரின்ட்டு கொஞ்சம் பில்டப்லாம் பண்ணீங்களா. அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு நான் சொல்லும் போது அவர் என்னடான்னு பார்த்தா, போகலான்னு ஒரு மனசு வந்து பார்க்குறதுக்குள்ள அவர் தூங்கிவிட்டாருங்க. மனுஷன் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு கிடக்கிறாரு. கூப்பிட காதலியே வாங்காமல் கிடக்கிறாரு. இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டதுமே போயிருந்தா கடையில் ஏதாவது நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க, நல்லா வயிறார சாப்பிட்டு வந்துருக்கலாம். அதுக்கு இல்லாமல் யானை தந்தலையில் தானாக மண்ணெளி போடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி நான் போகாமல் விட்டு இப்போ மலைக்கு வந்து ஏதாவது சூடாக வடை பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் ஆகுது. என்னால் முடியல. தூங்கிட்டு இருக்காரு மனுஷன், உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். ஆனால் தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்காரு. தூங்குறவங்க எழுப்பிடலாம், நடிக்கிறவங்க எழுப்ப முடியுமா? முடியாது. அதனால் அவங்க தூங்கட்டும், தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் கேட்டுக்கலாம். ஆனால் வடை பஜ்ஜி வாங்கி தராமல் நான் விடமாட்டேன். இந்த மலையில் வாங்கி கொடுத்து தான் ஆகணும். அப்படி படுத்துருக்குறாரு பாருங்க. என் மேலே தான் தப்பு, நான் போயிருந்துருக்கணும், போகலை. என்ன செய்ய முடியும்? நம்ம மேலே குத்தத்தை வச்சுட்டு அடுத்தவங்களை குறை சொல்லி என்ன பண்ண? அதுதானே உண்மை.